பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு பூஜா ரூம்ல முருகப்பெருமாளோட சிலை இல்லாட்டி போட்டோவுக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவச்சம், வேல் மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்களை நம்ம படிக்கலாம். அப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவான மந்திரத்தை நம்ம நாள் முழுவதும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு நாள் முழுவதும் உங்களால சாப்பிடாம விரதம் எடுக்க முடியும்னா இருங்க. சாயங்காலம் போல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லயும் விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு உங்க விரதத்தை நிறைவேற்றலாம். உங்களால சாப்பிடாம இருக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நீங்க வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்டுட்டு முருகப்பெருமாளை நினைச்சு நீங்க இருக்கலாம். உங்க வேண்டுதல் கண்டிப்பா அவர் நிறைவேற்றி வைப்பாரு. அன்னைக்கு சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு வேணும்னாலும் நீங்க போயிட்டு வரலாம். தடைகள் நீங்கி திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக இதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க விரதம் இருக்கலாம்.